பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 22ஆம் சங்கீதத்தில் 24வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய உபத்திரத்தை பார்த்து அவர் அற்பமாய் எண்ணாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனுடைய உபத்திரத்தை பார்த்து அற்பமாய் எண்ணுவார்கள், அவனை அருவருப்பார்கள், அவனை திரும்பி கூட பார்க்காமல் போவார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். அவர் உபத்திரத்தை கண்டு அவர் விலகி போகாத ஒரு நல்ல தேவன். ஆகவே தான் அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, அவர் அற்பமாய் எண்ணாமலும் அவர் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவனுடைய சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில், இந்த பூமியில், இந்த உலகத்தில், குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ உபத்திரங்கள் இருந்தாலும், எல்லாரும் ஒதுங்கி போனாலும், தள்ளி போனாலும், தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டு போனாலும், உங்களை உற்று பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். எல்லாரும் உங்களுடைய காரியங்களை அற்பமாய் எண்ணினாலும், உங்களை அருவருத்தாலும், உங்களை வெறுத்தாலும், தேவன் அருவருக்காதவர், தேவன் உங்களை வெறுக்காதவர், தேவன் உங்களை அற்பமாய் எண்ணாதவர். அற்பமாய் எண்ணாத இரக்கமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் சத்தத்தை அவர் கேட்டு அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவராய தேவன், இரக்கமுள்ள தேவன், உங்கள் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, அந்த 23ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம், அவரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான இரக்கமுள்ள தேவன், உங்களை அருவருக்காத தேவன், உங்களை வெறுக்காத தேவன், தம்முடைய முகத்தை மறைக்காத தேவன், உங்களையே நோக்கி பார்க்கிற தேவன், உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவனை நீங்கள் கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை சகலத்திலையும் அவர் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அவர் நிச்சயமாய் அதிசயங்களை அவரை காண பண்ணுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், முகத்தை மறைக்காத தேவன், சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன். அருமையான பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து அற்புதங்களை செய்து அதிசயங்களை காண பண்ணும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.